ஆல் ரைட் நண்பா. ஸோ இன்னைக்கான ஸ்மாக்டவுன் பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். இன்ஃபேக்ட் இந்த ஸ்மாக்டவுனில் நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து கவனிக்கணும். ஸோ இந்த ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் முன்னாடி கடைசி ஸ்மாக்டவுனாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். நிறைய விஷயம் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு ஸ்மாக்டவுனில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்காக, முக்கியமாக அப்டேட் வீடியோக்காக. அண்ட் இன்ஸ்டாலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்றது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அங்கேயும் வந்து சில அப்டேட்லாம் நான் வந்து முக்கியமான அப்டேட் அண்ட் ஸ்டஃப்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் பேக் ஸ்டேஜில் பார்ப்போம் யார் யாரெல்லாம் வந்து இறங்கியிருக்காங்கன்னு. அதில் பார்த்தீங்கன்னா கேவின் ஓவன்ஸ், கோடி, ராண்டி வந்து நிற்பாங்க. கேவின் ஓவன்ஸ் வந்து சேடாக இருப்பார். ஏன்றது நான் வந்து போகிற இதில் வந்து சொல்கிறேன். அண்ட் ராண்டியை வந்து அங்கே சாப்பிட்டுக்கிறாரு. அது வந்து செம்ம ஃபன்னியாக இருக்கும். இங்கே ஏதோ வந்துன்னு இருக்காங்க, அவர் வந்து ஃபன்னியாக சாப்பிட்னு இருக்காரு. கோடி பார்த்தோன்னா ஏதோ யோசிச்சுன்னு இருக்காரு. கோடி பி லைக் அந்த ரெசல்மேனியா பிஹைண்ட் த சீன்ஸ் வந்துடுச்சு, உண்மைகள்லாம் வெளியே வந்துடுச்சு அந்தமாரி. இது ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான். ஓகே ஃபைன். ஸோ நம்மளோட ஜே ஊசோ பார்த்தா ஸ்மாக்டவுன் கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ எஸ் அவர் வந்து வராரு. தென் பார்த்தோன்னா அவர் வந்து பேசினிருப்பார். அவர் தான் வந்து ஜெயிப்பார் அந்தமாரி. அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் இந்த கனடாவை. அங்கே பார்த்தோன்னா யாயா பண்ணுறவரு நம்மளோட எலனைட் வந்துடுறாரு. அண்ட் இங்கே பார்த்தோன்னா டபிள்யூ பார்த்தா அந்த ஒரு மூமெண்ட் வந்து காமிச்சிருக்காங்க. ஈட் வர்சஸ் யா, அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மணி இந்த பேங்க்கில் நீங்கள் வந்து யா பண்ண போகிறீங்களா, ஈட் பண்ண போகிறீங்களா, அந்த ஒரு மூமெண்ட் தான் இவங்களாம் பேசினு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் வராரு. அண்ட் ஃபேன்ஸ் வந்து அவங்கள பூ பண்ணுறாங்க, யூ சக்குன்னு வந்து சேண்ட் பண்ணுறாங்க. சாட் கேபிள் சொல்கிறாரு, எப்பா எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மனசு வருது, நான் செத்து பொழிச்சிருக்கேன், என் ஃபேமிலி வந்து என்னை விட்டு போயிட்டாங்க. ஐ மீன் அவர் வந்து ரொம்ப இதில் இருக்கார். அப்போ கூட நீங்கள் வந்து என்னை இப்படி பண்ணுறீங்களேன்னு அந்த ஒயிட் சிக்ஸ் சாம்பியன் சுற்றினு இருக்காங்க, அந்த இதில் இருக்கார். இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து இதுமாதிரி பண்ணுறாங்கன்னு அவர் வந்து சேடாக இருக்க மாதிரி வந்து தன்னை காமிச்சுன்னு இருக்காரு. அன்றாடே வராரு. அவர் வந்து தன்னோட லாங்குவேஜில் ஏதோ பேசிட்டு போகிறாரு. எட முனை பை இது வரைக்கும் பார்த்தா ஏதோ இந்த மிட் கார்டு ரெஸ்லர்ஸ்லாம் வந்து ஏதோ பேசினிருக்கான்னு வந்து தோணும். பட் அங்கே ட்ரூ வந்து என்ட்ரி கொடுப்பாரு. அப்போ தான் ஃபீல் வரும், ஓ பிக் ஃபைட்டு, மணி இந்த பேங்கோட ஒரு மெயின் மேட்ச், லேடர் மேட்ச் தான். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் வந்து எல்லாருமே இருக்காங்கன்னு. ஸோ மிட் கார்ட்லேருந்து நம்ம மெயின் கார்டுக்கு வந்துடுவோம். ட்ரூ வந்ததுக்கப்புறம் ட்ரூ பி லைக், நான் மேட்ச் பண்ண போகிறேன்னு, நான் யார் கூட தான்ப்பா மோத போகிறேன், வாங்க போய் பார்ப்போன்னு வந்து அவர் மீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அண்டாடி பார்த்தா ரிங் கார்டில் பார்த்துன்னு இருப்பார், தனி வைப் பண்ணின்னு இருப்பார். அவரை நீ ஒரு ஈடியட்னு வந்து கலாய்ச்சி விட்டுருவார். என்ட்ரி கொடுக்கும்போது உள்ளே வந்துன்னு சாட் கேபிள் மேலே வந்து கை வைப்பார். நீ பாவண்டா அண்ணா அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. தென் வந்து மெலோ கார்மேஸ், நீ வந்து நல்ல ஃபியூச்சர் தான், அண்டு ஆனால் நீ மணி இந்த பேங்க் ஜெயிக்க மாட்டா அந்த மாதிரி சொல்கிறாரு. அண்ட் எல்ஏ நைட் பற்றி ட்ரூ வந்து சொல்கிறாரு, நீ வந்து எல்ஏ நைட் அந்த மாதிரி சொல்லுவார். ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தா யான்வாங்க. பட் இது வந்து நாளைக்கு நடக்காதுன்னு வந்து ட்ரூ கலாய்ச்சி விட்டுருவார். தென் கடைசியில் ஜே கிட்ட வருவார். அண்ட் ஜே கிட்ட செம கோபமாக இருப்பார். தக்காளி நீ எப்படி தானே இங்கே வந்த, எப்படி தான் உன்னை வந்து பார்டரை வந்து கிராஸ் பண்ண விட்டாங்க அந்த மாதிரி பார்த்தோன்னா அவரை வந்து கலாய்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு வாட்டி நியூஸ் கேட்டிருந்தோம், அதாவது அந்த இதில் அந்த டிரைவிங் இதில் பார்த்தா மாட்டினாங்களே. ஆல்சோ ட்ரூ வந்து சொல்கிற மாதிரி எப்படி இருக்கும்னா, அவர் வந்து மணி இந்த பேங்க் வந்து ஜெயிக்க போகிறாருலாம் இல்லை, ஜெயிச்சிட்டாரு. அண்ட் அந்த மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி வேர்ல்டு டைட்டிலே வந்து ஜெயிப்பார், ரிவெஞ்ச் எடுப்பார். அந்த டேவன் பீஸ் வந்து பண்ணியிருப்பார்ல அந்தமாரி. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய வாட்டி வந்து இது பண்ணுறாரு சிஎம் பங்க் அவரை, அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ அந்த இதில் வந்து சொல்லியிருப்பார். அண்ட் இங்கே அவர் சொல்கிறது பார்த்தா சிஎம் பங்க் வர மாதிரி தான் இருக்குது. அது கிளியராகவே வந்து தெரியுது. நான் அப்புறமா ப்ரெடிக்ஷன் வீடியோவில் வந்து அதை ஷேர் பண்ணுறேன் என்ன நடக்க போகுதுன்னு. தென் ஆக மொத்தத்தில் எஸ் ட்ரூ வந்தார், எல்லாரையும் கலாய்ச்சி விட்டார். சிஎம் பங்கோட டைலாக் தான், பெஸ்ட் இன் ரிங் பெஸ்ட் இன் மைக், அந்த கதை தான். தென் பேக் ஸ்டேஜில் நம்ம வந்து பார்க்குறோம், செல்சா கிரீன் வந்து வெளியே வந்து வார்ன் பண்ணுறாங்க, நான் தான் இந்த பிரேஃபேஸ் ஜெயிப்பேன். அண்ட் அந்த டைட்டில் வந்து நான் ஜெயிச்சுட்டு வந்து வார்ன் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆல்சோ நம்ம வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் பிரிட்டி டெல்லிக்கான மேட்ச் வந்து பார்க்குறோம். பிரிட்டி டெல்லி ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து ரிங்கில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அண்ட் இது ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வராங்க. பை த வே ரெண்டு டீமும் வராங்க. அண்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் பார்த்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறாங்க. மேட்ச் வந்து நல்லாவே இருந்தது. தென் பேக் ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் பார்த்துருக்கோம், நம்மளோட டேக் டீம் சாம்பியன்ஸ் கிரேசன் வாலர், ஆஸ்டின் தியூரி. இங்கே வந்து ஆஸ்டின் தியூரி சொல்ல வராரு, என்ன நடக்குது, நீ வந்து என்ன யூஸ் பண்ணுற அதெல்லாம் தான். பட் இவர் வந்து அங்கே அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாது, அவங்களாம் சொன்னது நீ நம்ம மேட்சை ஃபோக்கஸ் பண்ணுன்னு வந்து அவர் கவர் பண்ணின்னு இருக்காரு. தென் நம்ம ஒரு டேக் டீம் மேட்ச் வந்து பார்க்குறோம், ஜேட் கார்கில் பியங்கா பிளேர் வர்சஸ் இண்டி ஹார்ட்வேல் அண்ட் கேண்டிஸ் லீடருக்கான மேட்ச். சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, பட் கடைசியில் பார்த்தோன்னா அசால்ட்டாக இங்கே வந்து ஜேட் கார்கில் அண்ட் பியங்கா பிளேர் வந்து ஜெயிச்சிடறாங்க. அண்ட் அகைன் அவருக்கு வந்து டேக் டைட்டில்ஸ் வேணும், அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். அண்ட் ராண்டி உடம்பு ஏற்றுன்னு இருக்காரு, பல்கிங்கில் இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஃபோட்டோ பார்த்து இப்போ பார்த்தா தண்ணிலாம் ஜூஸ்லாம் வந்து குச்சின்னு இருக்காரு. பைதே இவங்களுக்கான நம்ம ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம். ரிங்குவில் வந்து வராங்க ராண்டி, கோடி, கேவின் ஓவன்ஸ். முக்கியமாக இந்த செக்மெண்ட்டில் நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, கேவின் ஓவன்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவரோட அம்மா பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கடந்த ஒரு 5 டேஸாக பார்த்தா அவங்க இருக்காங்க. அண்ட் சர்வைவ் பண்ணியிருக்காங்க தன்னோட லைஃப்காக. அந்த மாதிரி பார்த்தோன்னா கேவின் ஓவன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாரு. அண்ட் வரப்போ மணி இந்த பேங்க்கில் அவரோட மேட்ச் வந்து இது வந்து சிம்பிளாக இருக்காது,
அவர் வந்து ரொம்ப இதுவாக பார்த்தா அந்த மேட்சை வந்து பார்க்குறாரு. தோக்குறதுக்குலாம் வந்து வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி பார்த்தா தன்னை வந்து சொல்கிறாரு. நான் வந்து ஜெயிச்சியா ஆகணும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ஒன்று தோணுது. நான் அது வந்து லேட்டராக வந்து பேசுகிறத பற்றி. முக்கியமாக இந்த ஸ்மாக்டவுனில் மெயின் இவெண்ட்டில் நம்ம வந்து பார்க்குறோம் டேக் டைட்டில்ஸ்க்கான மேட்ச். ஆஸ்டின் தியூரி, கிரேசன் வாலர் தன்னோட டைட்டில் வந்து ஆன் த லைனில் வச்சுருக்காங்க அகேன்ஸ்ட் DAY. அண்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே வந்து டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகுது. இது ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்தது. நான் ரொம்ப நாளாக வந்து சொல்லியிருக்கேன் ட்ரிபிள் எச் வந்து துடிச்சுன்னு இருக்காரு இந்த DAY கிட்ட வந்து டைட்டில் கொடுக்கணும்னு. அண்ட் டைட்டில் வந்து ஃபைனலி கொடுத்துட்டாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதனால நம்ம வந்து ஆஸ்டின் தியூரி, கிரேசன் வாலருக்கான இப்போது பிரேக்கப் வந்து அசால்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ எஸ் DAY வந்து டேக் டைட்டில்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அஃப்கோர்ஸ் மேட்ச் வந்து சூப்பராகவே இருந்தது. பட் தே ஆர் டிசர்வ். என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. கடைசியில் தான் பார்த்தோன்னா ஒரு சின்ன செக்மெண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. சோலோ சிக்கோ வந்து பேக் சைடில் இருக்கார். ஃபுல்லாக பிளட் லைன் 2.0 இருக்காங்க. லைட்டில் ஆஃபில் இருக்குது. அண்ட் ஒரு தரமான டேரெக்டாகவே பார்த்தோன்னா வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாரு ரோமன் ரெயின்ஸை. இங்கே சோலோ வந்து என்ன சொல்கிறாருன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ட்ரைவல் சீஃப் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா ரெசல்மேனியாவில் அவன் வந்து நம்மளோட டைட்டில் வந்து திரும்பி கொண்டு வரல. அவன் வந்து தோத்துட்டான். அவன் வந்து அந்த ட்ரைவல் சீஃப் பதிவை வந்து தோத்துட்டான். அவன் வந்து இப்போது அதுக்கான லைக் இல்லை அப்படி வந்து சொல்ல வராரு. அவனால் அந்த டைட்டில் கூட வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. நம்மளோட ஃபேமிலியோட லெகசியை வந்து ரெசல்மேனியாவில் அவன் வந்து இது பண்ணிட்டான். ஸோ அதனால் இப்போ வந்து அவன் இது ட்ரைவல் சீஃப் கிடையாது, நான் தான் வந்து ட்ரைவல் சீஃப். அந்த ஊலாஃபால மாதிரியே வந்து அவர் காட்டுவார். அதுக்கு அவன் தகுதி கிடையாது, நான் தான் வந்து தன்னை ட்ரைவல் சீஃப்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த அன்டிஸ்பியூட் டைட்டில் வந்து திரும்பி நம்ம ஃபேமிலிக்கு நான் வந்து கொண்டு வர போகிறேன்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் ரோமன் நீ வந்ததுக்கப்புறம் திரும்பி உனக்கு உன்னோட ட்ரைவல் சீஃப் பதவி வேணும், அதுக்கு நீ வந்து எண்ணும் போது ஆகணும். அண்ட் அந்த டைட்டில் வந்து நீ ஜெயிச்சு ஆகணும் அந்த மாதிரி பார்த்தா வந்து சோலோ வந்து சொல்றாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து கிளியராகவே புரியுது சோலோ வந்து கோடியோட டைட்டில் பின்னாடி போகிறாரு. ஸோ ஒரு சின்ன செக்மெண்ட் தான் வந்து எண்டில் வச்சிருக்காங்க. பட் இந்த சின்ன செக்மெண்ட்டில் பல பெரிய விஷயம் இருக்குது. அதில் நம்ம வந்து அப்டேட் வீடியோவில் வந்து பேசலாம். ஸோ எஸ் இந்த மாதிரி ஸ்மாக்டவுன் வந்து முடியுது. எப்படி இருந்தது ஸ்மாக்டவுன் அண்ட் என்னெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து சில முக்கியமான விஷயம்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் பல அப்டேட் வீடியோ அண்ட் ப்ரெடிக்ஷன் வீடியோவில்